வி bitte. ஸோ பாடன் அப்படின்னு சொல்றதுக்கு வி bitte அப்படின்னு சொல்லலாம். Entschuldigung noch einmal bitte. ஸோ Entschuldigung noch einmal bitte அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ ஒன் மோர் டைம். இப்போ நான் ஆடியோ ப்ளே பண்ணாலும் நீங்கள் இன்னொரு தடவை கேட்கணுன்னாலும் நீங்கள் இது சொல்லலாம். Entschuldigung noch einmal bitte. இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு Entschuldigung noch einmal bitte. சொல்லுங்க. அப்படிதான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா தஸ் ஃபர்ஸ்டேஹே இஷ் நிக்ட். உங்களுக்கு ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்ணணும்னா Entschuldigung noch einmal bitte அப்படின்னு சொல்லணும். இன்னொன்று எனக்கு புரியல அப்படின்னு சொல்றதுக்கு das verstehe ich nicht. சொல்லுங்க. das verstehe வரு சொல்லக்கூடாது. வி வந்து எஃப் ப்ரொனவுன்ஸ் பண்ணும். verstehe. இஷ் நிக்ட். எனக்கு புரியலன்னு சொல்றதுக்கு bitte ein bisschen langsamer. நான் ஃபாஸ்டா சொல்றேன் அப்படின்னா ஸ்லோ பண்ண சொல்லணும்னா இது சொல்லணும். bitte ein bisschen langsamer. சொல்லுங்க. bitte bitte இல்லை எனக்கு முன்னாடியே சொல்லிடுங்க யாரெல்லாம் பேச முடியும், யாரெல்லாம் ஒர்க் பிளேஸ்ல இருக்கிறீங்க, யாரெல்லாம் பேச முடியும். ஆஷிகா ஒர்க் பிளேஸ்ல இருக்கிறீங்களா? ஓகே, அப்ப சொல்லலாம்ல, ரிப்பீட் பண்ணலாம்ல. ரேஷ்மா யார் ரிப்பீட் பண்றது? ஆக்சுவலி இப்ப சொல்லும் போதெல்லாம் நீ தான் ரிப்பீட் பண்றியாமா? வெரி குட்மா. அது அப்படியே கண்டினியூ பண்ணுமா. ரேஷ்மா ரேஷ்மா நீங்க ஒர்க் பிளேஸ்ல இருக்கிறீங்களா? சரி, உங்களால பேச முடியாது. ஓகே. ஆஷா ஒர்க் பிளேஸ்ல இருக்கிறீங்களா, வீட்ல இருக்கிறீங்களா? ஓகே, அப்ப சொல்லலாம்ல ஆஷிகா. ஆஷா அப்படிங்களா? சரி, நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணுங்க. ரிப்பீட் பண்ண சொல்லும்போது ரிப்பீட் பண்ணுங்க, சரிங்களா? செல்வ மீனா புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களா? செல்வ மீனா இன்னைக்கு இல்ல ஆல்ரெடி வந்திருக்கீங்களா? இன்னைக்கு தான் ஜாயின் பண்றீங்களா? ஓகே. இதுக்கு பழைய வீடியோ எல்லாம் பார்த்துட்டீங்களா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுதா எல்லாமே? ஓகே. இப்போ என்னன்னா நம்ம கிளாஸ்ல இருக்கும்போது நான் எதாவது ரிப்பீட் பண்ண சொன்னா எல்லாருமே ரிப்பீட் பண்ணணும். நான் ஒர்க் பிளேஸ்ல இருக்கேன், நான் வெளியில இருக்கேன், என்னால் ரிப்பீட் பண்ண முடியாதுன்னா எனக்கு முன்னாடியே நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நான் கேட்க மாட்டேன், சரிங்களா? ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பேசிட்டே இருந்தா மற்றவங்க எல்லாருமே பேசணும் இல்லைங்களா? ஓகே, மறுபடியும் சொல்றேன். என்னன்னா வி bitte. உங்களுக்கு ஏதாவது புரியல, பாடன், எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்கறதுக்கு வி bitte சொல்லுங்க. ஸோ அப்போ கூட யார் ஆஷிகா தான் சொல்றீங்களா? ஏன் மற்றவங்க யாரும் ரிப்பீட் பண்ண மாட்டேன்றீங்க? வீட்டில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு ரிப்பீட் பண்ணுங்க. வி bitte. உங்களுக்கு புரியல, ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா Entschuldigung noch einmal bitte. Entschuldigung. noch einmal bitte. das verstehe ich nicht. எனக்கு புரியல அப்படின்னா das verstehe. வி வந்து எஃப் சவுண்ட், நல்லா கேட்டுக்கோங்க. வி வந்து எஃப் சவுண்ட்.
வர்றன்னு சொல்லக்கூடாது, ஃபர். Das verstehe ich nicht. நான் ஸ்லோவா சொல்லணுமா அப்படின்னா bitte ein bisschen langsamer. bitte ein bisschen langsamer. ஓகே. நான் மறுபடியும் இதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ண விரும்புகிறேன். தயவு செஞ்சு நல்லா கேட்டுக்கோங்க. புதுசாக வந்திருக்கிறவங்க மறுபடியும் நல்லா கேட்டுக்கோங்க. நேம் கேட்கணுன்னா ஃபார்மலில் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கணுன்னா 3 விதம் இருக்குது, 3 டைப்ஸ். வி ஹைசன் ஜி, இல்லை வி ஈஸ்ட் இயர் நாம, இல்லை வேர் ஜி. இது 3மே என்னன்னா உங்கள் பேர் என்னன்னு கேட்கறது ஃபார்மலில். உன் பேர் என்ன இன்ஃபார்மல்ல கேட்கறதுக்கு வி ஹைஸ்ட் டூ, வி ஈஸ்ட் தைன் நாம, வேர் விஸ்ட் டூ. இதெல்லாம் இதில் எது கேட்டாலுமே உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி. ஸோ என்னோட பெயர் அப்படின்னு சொல்றதுக்கு 3 விதம் இருக்கு. இஷ் ஹைசே, இல்லைன்னா மை நாம இஸ்ட், இல்லைன்னா இஷ் பின். 3த்துல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? எங்கேருந்து வரேன் அப்படின்னு கேட்கணும்னா எங்கேருந்து வரீங்க, எந்த பிளேஸ் உங்களுது, எந்த ஊர் அப்படின்னு கேட்கறதுக்கு ஓஹர் காமன்ஸி ஃபார்மலாக கேட்கறதுக்கு. இன்ஃபார்மலாக கேட்கறதுக்கு ஓஹர் காம்ஸ்ட் டூ. ஸோ அதுக்கு பதில் இஷ் காமே ஹவுஸ், எந்த ஊரோ அந்த ஊர் போடணும். கும்பகோணம் அப்படின்னா கும்பகோணம் போடணும். ஓ ஓனன்ஸி, இப்போ எந்த பிளேஸில் இருக்கிறீங்க, எந்த சிட்டியில் இருக்கிறீங்க. ஓ ஓனன்ஸி, வேர் டு யூ லிவ். ஓ ஓன்ஸ் டு டூ. இஷ் ஓன இன், நான் ஐநாவரம் சென்னைன்றதுனால ஐநாவரம் சென்னைன்னு போட்டிருக்கேன். உங்கள் பிளேஸ் என்னமோ அது நீங்கள் போடணும். வெல்ஷ ஸ்ப்ராக்கன் ஸ்ப்ரெஷன்ஸி, என்ன லாங்குவேஜஸ் எல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. ஸ்ப்ராக்கன் அப்படின்னா லாங்குவேஜஸ், ஸ்ப்ரெஷன் என்ன ஸ்பீக். அதே மாதிரி இன்ஃபார்மலாக கேட்கணுன்னா வெல்ஷ ஸ்ப்ராக்கன் ஸ்ப்ரிக்ஸ் டூ. ஸோ இஷ் ஸ்ப்ரெஷ இங்கிலீஷ் தமிழ். இஷ் லேர்னே டாய்ச், நான் ஜெர்மன் படிக்கிறேன் கற்றுக்கிறேன் அப்படின்றதுக்கு இஷ் லேர்னே டாய்ச். ஸோ உன்னோட ஹேண்டி நம்பர் என்ன, இல்லை உன்னோட டெலிஃபோன் நம்பர் என்னன்னு கேட்கறதுக்கு வி ஈஸ்ட் தைன, தைனன்னா உன்னுடைய, இயரன்னா உங்களுடைய. ஹேண்டி நம்பர், டெலிஃபோன் நம்பர்னா டெலிஃபோன் லேண்ட்லைன், ஹேண்டி நம்பர்னா மொபைல் நம்பர். können Sie das buchstabieren. இப்போ ஆஷாக்கு என்ன ஸ்பெல்லிங் எனக்கு தெரியல அப்படின்னா நான் ஆஷாவோட ஸ்பெல்லிங் கேட்பேன். என்ன ஆஷா, können Sie das buchstabieren, ஸ்பெல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆஷான்னு என்ன ஸ்பெல்லிங் வருதோ ஆல்ஃபபெட்ஸ் படிச்சுட்டு அதை சொல்லணும். ஸோ உங்களோட ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் இதுதான். இஷ் பின் கிரேசி, உங்கள் பேர் போட்டுக்கோங்க. இஷ் காமே ஹவுஸ், எந்த ஊர். இஷ் ஓனே இன், எந்த சிட்டியில் இருக்கிறீங்க. இஷ் ஃப்ரெஷ, என்ன லாங்குவேஜஸ் எல்லாம் பேசுகிறீங்க. இஷ் லேர்னே டாய்ச். சரிங்களா? நீங்கள் ஆடியோ எல்லாம் கேட்கணுன்னா alango.net என்ற வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அலாங்கோன்னு ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அலாங்கோன்னு இருக்கு பாருங்க. இது ஓப்பன் பண்ணால் இதில் வந்து நீங்கள் என்ன இது கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணணும். நம்ம என்ன புக்கு படிக்கிறோம், நெட்ஸ்வொர்க் நாய் A1 கோர்ஸ் புக்குன்னு கொடுத்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இது கிளிக் பண்ணீங்கன்னா கோ டு மீடியா, இதில் போனீங்கன்னா எந்த பேஜில் வேணும் உங்களுக்கு, எந்த பேஜில் நம்ம பார்க்குறோம் எல்லாமே இருக்கும். இதில் ஆக்சுவலி நம்ம ஆடியோ கேட்குறோம் இல்லைங்களா, அதோட வேர்டிங்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் இதில் இருக்குது. சாப்டர் 1 to 6, 7 to 12 இதில் இருக்குது. வீடியோவில் சொல்கிற டிரான்ஸ்கிரிப்ஷன் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்சர், புக் ஆன்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. லோசுங்கன் அப்படின்னா புக் ஆன்சர்ஸ். ஸோ இப்போ என்ன பேஜில் என்ன ஆடியோ கேட்குறோம், இப்போ நம்பர்ஸ் கேட்குறோன்னா நம்பர், இது ஆடியோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ ப்ளே ஆகிடும். ஓகேவா?
எல்லாம் கிளியரா? புதுசா வந்தவங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. ம். சரி. இப்போ நம்ம இது போயிடலாம். லேண்டர் und ஸ்ப்ராக்கன். லேண்டர்னா கண்ட்ரீஸ், ஸ்ப்ராக்கன்னா லாங்குவேஜஸ். ஸோ யார் படிக்கிறாங்க? படிங்க. ஆலிவியா மில்லர் அவங்கள பத்தி யாராச்சும் படிங்க. யாரும் படிக்க மாட்டீங்களா? படிங்க, நான் ஹெல்ப் பண்றேன். சரி, நான் ஃபர்ஸ்ட் ஒன்று படிக்கிறேன், அதுக்கப்புறமா மற்றது நீங்க படிங்க. ஆலிவியா மில்லர் காம்ட் அவுஸ் டேன் USA. ஜெர்மன்ல என்ன ஸ்பெல்லிங் என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமோ அதுதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும். USA. Sie wohnt in San Francisco. Sie spricht English und Deutsch. Sie lernt Spanish. அவங்க ஒலிவியா மில்லர் எங்கேருந்து வராங்க? யூஎஸ்ஏலேருந்து வராங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்க? சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கிறாங்க. என்ன லாங்குவேஜஸ் பேசுகிறாங்க? இங்கிலீஷ் அண்ட் ஜெர்மன் பேசுகிறாங்க. என்ன கற்றுக்குறாங்க? ஸ்பானிஷ் கற்றுக்குறாங்க. அவ்வளோதான். ஸோ அடுத்தது யார் படிக்கிறா? யாரும் படிக்கலைன்னா கிளாஸை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நான். படிங்க, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல. எல்லாம் ஆன்லைனில் இருக்கீங்களாம்மா? ஆ, எல்லாம் ஆன்லைனில் இருக்கிறீங்க. முடியாதவங்க மட்டும் படிக்க வேண்டாம், முடிஞ்சவங்க படிக்கலாம்ல. படித்தா உங்களுக்கு தாம்மா நல்லது. ப்ரொனன்சியேஷன் இப்போத்துலேருந்தே உங்களால் பேச முடியும். சரிங்களா? நான் தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அப்புறம் என்ன பயம் உங்களுக்கு? சரி படிங்கம்மா. கேப்ரியல் சாண்டோஸ். ம் 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 ஆ ம் ம் போர்ச்சுகீஷிஷ். ஆ இங்கிலீஷ். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதா? கேப்ரியல் சாண்டோஸ் எங்கேருந்து வராரு? பிரேசில்லேருந்து வராங்க. ஏர் ஓன்ட் இன் டாய்ஸ்லாண்ட். ஸோ ஜெர்மனியில் இருக்கிறாங்க, கால்ன் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க? போர்ச்சுகீஷிஷ் பேசுகிறாங்க, இங்கிலீஷ், இந்த ஜெர்மன் அண்ட் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது ம் வேற யாராச்சும் படிங்க. ஒருத்தரே படிக்கக்கூடாது. ஆ படிமா. ம் 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 ஜி ஜி காம்ட். ஆ ஆ டேர் ஷ்வைஸ். ஆ லுகானோ. ம் ஸோ அலிசியா கான்டி என்ன பேசுகிறாங்க? என்ன லாங்குவேஜஸ் பேசுகிறாங்க? இட்டாலியனிஷ் பேசுகிறாங்க, ஃப்ரெஞ்சு பேசுகிறாங்க, ஜெர்மன் பேசுகிறாங்க. அவங்க எங்கேருந்து வராங்க? ஷ்வைஸ். ஷ்வைஸ்னா ஸ்விட்சர்லாண்டு. எந்த ஊரில் இருக்கிறாங்க? லுகானோவில் இருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது யாரு? வேற யார் படிக்கணும்? படிங்க. செல்வமீனா படிங்க. செல்வமீனா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்னம்மா? டியூட்டியில் இருக்கீங்களா? அதான் முன்னாடியே சொல்லுங்க எனக்கு. சரிங்களா? இப்போ யாரால படிக்க முடிஞ்சது? வெறும் ஆஷா, ஆஷிகா மட்டும்தானா? சரி, ஓகே. ஸோ நான் இது படிக்கிறேன், அதுக்கப்புறம் ஆஷா ஒன்று, ஆஷிகா ஒன்று படிச்சுக்கணும். போரிஸ் வால்டர்
காம்டாஸ் ஓஸ்டரைஷ். ஸோ போரிஸ் வால்டர் எங்கேருந்து வராங்க? ஓஸ்டரைஷ் அப்படின்னா ஆஸ்திரியாலேருந்து வராரு. ஏர் ஓன்ட் இன் சால்ஸ்புர்க். ஸோ சால்ஸ்பர்கில் இருக்கிறாங்க. ஏர் ஸ்பிரிஸ்ட் டாய்ச் அண்ட் இங்கிலீஷ். என்ன பேசுகிறாங்க? ஜெர்மன் அண்ட் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஏர்லேண்ட் அராபிஷ். அராபிக் படிக்கிறாரு. அடுத்தது சக்கி டனாகா படிங்க. யாப்பான். யாப்பான். ஜே வந்து வை ப்ரொனவுன்ஸ் பண்ணாம யாப்பான். ம் 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 ஆ யாப்பானிஷ். ம் ஆ வெரி குட். ஸோ சக்கி டனாகா எங்க இருக்கிறாங்க? பர்லின்ல இருக்கிறாங்க. அவங்க ஊர் எந்த ஊரு? ஜப்பான். ஸோ டோக்கியோ, ஜப்பான்ல டோக்கியோ. அவங்க என்ன லாங்குவேஜஸ் பேசுறாங்க? ஜாப்பனீஸ் அண்ட் ஜெர்மன். என்ன படிக்கிறாங்க? இங்கிலீஷ். அடுத்தது கத் இப்ராஹிம். அராபிஷ். பிரான்சோசிஷ். ஸோ கத் இப்ராஹிம் எங்கேருந்து வராரு? அல்ஜீரியாலேருந்து வராங்க. அவர் என்ன பேசுறாரு? அரபிக், ஃப்ரெஞ்சு, அப்புறம் என்ன படிக்கிறாரு? ஜெர்மன் படிக்கிறாரு. ஸோ எந்த ஊர்ல இருக்கிறாரு? பாரிஸ். அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறமா இந்த புக்கை யார் எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் எடுத்து வச்சிட்டிங்களா? யார் எடுத்து வைக்கல? நீங்க 2 பேரும் எடுத்து வச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆஷாவும் ஆஷிகா. ஓகே ஓகே. வேற யாராச்சும் எடுக்கலைன்னா மறுபடியும் இந்த புக்கு வேணும்னா நான் பிடிஎஃப் அனுப்ப சொல்லுங்க. நான் அனுப்பி விடுறேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம படித்தோம் இல்லைங்களா? அது வந்து எந்த ஊர்லேருந்து வராங்க? காம்டவுஸ். இந்த ஃபில் பண்ணணும். ஓன்டின் எந்த ஊரில் இருக்கிறாங்க, என்ன லாங்குவேஜஸ் பேசுகிறாங்கன்றது, எதை படிக்கிறாங்கன்றது நீங்கள் இங்கே எழுதணும், ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறமா எர்கான்சன்ஸி லேண்ட் ஆர்டர் ஸ்ட்ராக். இங்கே வந்து ஒன்று கண்ட்ரி மிஸ் ஆகிருக்கும், இல்லை லாங்குவேஜ் மிஸ் ஆகிருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். இப்போ டாய்ச்லாண்டில் என்ன பேசுவாங்க? டாய்ச் தான் பேசுவாங்க. ஓஸ்டரைஷ்லையும் டாய்ச் தான் பேசுவாங்க, ஜெர்மன். ஓகேங்களா? அப்புறம் ஸ்வைஸ்ல என்ன பேசுவாங்க? பிரான்சோசிஷ், இட்டாலியனிஷ், ஆட்டோ ரொமானிஷ், இந்த லாங்குவேஜ் எல்லாம் பேசுகிறாங்க. பிரான்சோசிஷ் எந்த ஊரில் பேசுகிறாங்கன்னா, பிரான்சோசிஷ்னா ஃப்ரெஞ்சு. எந்த ஊரில் பேசுவாங்க? ஃப்ராங்க்ரைஷ். இங்கே ஃப்ராங்க்ரைஷ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரேசிலியன்ல என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க? பிரேசில்ல போர்ச்சுகீஷிஷ். பிரேசில்ல போர்ச்சுகீஷிஷ். இட்டாலியனிஷ் எந்த ஊரு? இட்டாலியன். இட்டாலிய வந்து இட்டாலியன். ஸ்பானியன்ல என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க? ஸ்பானிஷ். ஸோ இங்கே பால்னிஷ் பேசுகிற கண்ட்ரி எது? போலண்ட். சுர்க்காய் கண்ட்ரியில என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க? டூர்கிஷ். ரூஷிஷ் எந்த கண்ட்ரியில பேசுவாங்க? ருஸ்லாண்ட். அல்ஜீரியன்ல வந்து அராபிக். ஜப்பான்ல ஜப்பானிஷ். யுஎஸ்ஏல வந்து இங்கிலீஷ். இங்க வந்து மைன்லாண்ட். நம்மளோட கண்ட்ரி என்னது? இந்தியன். நம்மளோட கண்ட்ரி வந்து இந்தியன். ஜெர்மன்ல வந்து இந்தியாவை இந்தியன் அப்படின்வாங்க. ஸோ நம்ம லாங்குவேஜ் மதர் டங் என்னவோ அது நீங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் சில கண்ட்ரிஸ்க்கு ஆர்டிக்கல் இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம்னா, இப்போ யூஎஸ்ஏவை என்ன சொல்லுவோம்? த யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? த யூஎஸ்ஏ அப்படி தானே சொல்றோம். த ஆட் பண்றோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஆனா இந்தியாவுக்கு த ஆட் பண்ண மாட்டோம் இல்லைங்களா? ஸோ எந்தெந்த ஊருக்கு ஆர்டிக்கல் இருக்கும்? ஜெர்மன்ல வந்து சில ஊருக்கெல்லாம் ஆர்டிக்கல் போடுவாங்க. ஆர்டிக்கல்ன்றது அடுத்த லெசன்ல வரும். அதை நான் அடுத்த லெசன்லயே சொல்லிக்கிறேன் நான்.
இப்போ என்ன பண்ணோம்னா ஸ்பெயின்லேருந்து வரோம்னா ஹவுஸ் ஸ்பானியன், ஹவுஸ் மெக்சிகோ. இதுக்கு வந்து ஆர்டிக்கலே கிடையாது. ஆனால் இதுக்கு ஆர்டிக்கல் இருக்கு பாரு, ஹவுஸ் டேர் ஷ்வைஸ். சுவிட்சர்லாண்ட்லேருந்து வராங்க அப்படின்னா இப்படி தான் சொல்லணும், ஃப்ரம் த சுவிட்சர்லாண்ட் அப்படின்னு சொல்லிருக்கு, ஹவுஸ் டேர் ஷ்வைஸ். டர்க்கிலேருந்து வராங்கன்னா ஹவுஸ் டேர் துர்காய். உக்ரைன்லேருந்து வராங்கன்னா ஹவுஸ் டேர் உக்ரைன். யூஎஸ்ஏலேருந்து வராங்கன்னா ஹவுஸ் டேர் யூஎஸ்ஆ. இப்படி தான் சொல்லணும். சரிங்களா? ஓகே. இந்த இடத்துல வந்து உங்களோட நேம் எழுதணும். இஷ்பின் ஆஷா இல்லை இஷ்பின் ஆஷிகா, உங்க நேம் என்னன்னு எழுதிக்கணும். எந்த ஊர்ல இருந்து வரீங்க, இஷ் காமே ஹவுஸ் அந்த ஊர். இஷ் ஓனே எந்த சிட்டியில இருக்கிறீங்க, இஷ் ஓனேயின் என்ன லாங்குவேஜஸ் பேச தெரியும், என்ன படிக்க என்ன கத்துக்கிறீங்கன்றத நீங்க எழுதணும். நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இதே மாதிரி தான். ஸோ ich bin, ich komme aus, ich wohne in, ich spreche, ich lerne. 5 சென்டென்ஸ். இப்போ நீங்கள் யார் யார் இருக்கிறீங்களோ எல்லாருமே இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி அனுப்பணும். இல்லை உங்கள் நோட் புக்கில் எழுதிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். ஓகேவா? எல்லாருமே செய்யணும். ஆஷா, ஆஷிகா, ரேஷ்மா, மீனா, 4 பேர் தானே இருக்கிறீங்க. ஆமாம், இங்கே 4 பேர் தான் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே செய்யணும். சரிங்களா? வாட்ஸ்அப்பில் எனக்கு குரூப்பில் அனுப்பிவிடணும். ஸோ அதுக்கப்புறமா இதோட ஃபர்ஸ்ட் லெசன் முடியுது. இது வந்து ஹோரன் und sehen. இங்கே வந்து வீடியோஸ் இருக்குது. வீடியோஸ் வந்து நான் அலாங்கோ ஆப் இருக்கு இல்லைங்களா, அலாங்கோ ஆப்பில் இந்த வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கிளாஸில் வீடியோஸ் காமிக்க மாட்டோம், நீங்களே செக் பண்ணிட்டு பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த பேஜ் இருக்கு இல்லைங்களா, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் லெசனில் படித்தது எல்லாமே ஒரு சம்மரியாக இந்த பேஜில் இருக்குது. ஸோ இந்த பேஜ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நீங்கள் நிறைய எல்லாமே படித்து முடிச்சுட்டு மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ரிவைஸ் பண்ணணும்னா மறுபடியும் அந்த பேஜ் 1லேருந்து போகாமல் எல்லா லெசன்லேயும் இந்த மாதிரி சம்மரின்னு ஒரு பேஜ் இருக்கும் கடைசியில். ஸோ இது நீங்கள் பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணாலே அந்த லெசன் ரிவைஸ் பண்ண மாதிரி. சரிங்களா? இதுல எல்லாமே இருக்கு, நம்ம படிச்சது எல்லாமே இருக்கு. அப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓ ஓனன்ஸ் ஓ ஒன்ஸ் டு டூ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நான் சொன்ன ஞாபகம் இருக்கா, இஷ் வந்தா ஈல எண்ட் ஆகணும், டூ வந்தா எஸ்டில எண்ட் ஆகணும். ஸோ இங்கே ஆல்ரெடி டபுள் எஸ் இருக்குது, இந்த சிம்பிள் வந்து டபுள் எஸ்க்கு ஈக்குவலண்ட், அதனால ஆல்ரெடி டபுள் எஸ் இருக்கிறதுனால இன்னொரு எஸ் வரல. ஆனால் இங்கே கான்ஸ்ட் ஓன்ஸ்ட் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் எர் ஜிக்கு வந்து டி எண்டிங். எர்னா ஹி, ஜின்னா ஷி. இதுக்கு ஹைஸ்ட், காம்ட், ஓன்ட். இந்த ஜி வந்து ஃபார்மல் ஜி. இந்த ஜி நடுவுல எங்க இருந்தாலுமே கேபிட்டல் எஸ்ல தான் வரும். இந்த ஜி நடுவுல எங்கேயாச்சும் இருந்தா ஸ்மால் எஸ் தான் வரும். அதுவும் இல்லாம பக்கத்துல வர வேர்பு டீல முடியும் அப்படின்னா இந்த ஜி ஷி அப்படின்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். இந்த ஜி வந்தா எல்லாம் இஎன் இஎன் இஎன்ல முடியும். அப்பன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபார்மல்ல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லாக தரவாயிட்டிங்களா? நான் நிறைய தடவை ரிப்பீட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் லெசன் நல்லா தரவாயிட்டிங்கன்னா அடுத்தடுத்த லெசன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருக்கும்னா புரியாமல் இருக்கிறது தான் சொல்கிறேன். ஆனால் லாங்குவேஜ் கஷ்டம் கிடையாது, அது மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா லாங்குவேஜ் வந்து கஷ்டமே கிடையாது. லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் படிக்கல அப்படின்னா கஷ்டம்தான். படிக்கணும் இல்லைங்களா? எதுவாக இருந்தாலும் படித்தா தானே வரும் நம்மளுக்கு, படிக்கலைன்னா எப்படி வரும்? அதுக்கப்புறம் நம்பர்ஸ் வந்து 20 வரைக்கும் கற்றுக்கிட்டீங்களா? கற்றுக்கிட்டீங்களா இல்லையா? ஓகே, நான் இந்த 21லேருந்து நம்பர்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அது சொல்ல போகிறேன் நான். அதை நீங்கள் பாருங்கள். ஏன்னா அடுத்த லெசன் ஃபுல்லாகவே வந்து நம்பர்ஸ் தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ 21க்கு வந்து எப்படி சொல்கிறேன்னா நம்ம 21 அப்படின்னு சொல்லுவோம். 20 ஃபஸ்ட்டு 20 சொல்லுவோம், அப்புறமா 1 சொல்லுவோம். ஆனால் ஜெர்மனில் வந்து 2 டிஜிட்மா
யாரு? ரேஷ்மாவா? ஓகேம்மா, நீங்க அப்புறமா வீடியோ செக் பண்ணிக்கங்க. ஓகேம்மா, நான் வெல்கம்மா. பை. ஓகே, 21 நம்ம ஃபர்ஸ்ட் 20 சொல்லிட்டு அதுக்கப்புறமா 1 சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனால் இப்போ ஜெர்மன்ஸ் டபுள் டிஜிட்ல ஜெர்மன்ல சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் 1 சொல்லணும், அதுக்கப்புறமா 20 சொல்லணும், உல்டாவா சொல்லணும், அவ்வளோதான். 1க்கு என்ன? ஐன்ஸ். ஐன்ஸ் இல்லைங்களா? 1க்கு என்ன சொல்லுவோம்? 1க்கு என்ன சொல்லுவோம்? ஐன்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த ஐன்ஸுக்கு பதிலாக வெறும் ஐன் ஐன் அப்படின்னு மட்டும் சேர்த்துக்கலாம். அப்புறமா உண்டு. உண்டுனா ஆண்ட். ஓகேங்களா? உண்டுனா என்னது? ஆண்ட். ஸோ இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஐன் உண்ட் ஸ்வான்சிக் தான் இங்கே ஒன்றா சேர்த்து போட்டிருக்காங்க. 1 and 20, 2 and 20, 3 and 20 அந்த மாதிரி சொல்லணும் நீங்க. ஸோ ஐன் உண்ட் ஸ்வான்சிக், zwei und zwanzig, drei und zwanzig, vier und zwanzig, fünf und zwanzig, sechs und zwanzig, sieben und zwanzig, acht und zwanzig, neun und zwanzig. So zwanzig அப்புறமா என்னதுன்னா dreißig. 30. 40க்கு 40, 50, 60, 70, 80, 90. 100க்கு வந்து 100 அப்படின்னு சொல்லலாம், இல்லை வெறும் 100. 100 கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 100. 100. சொல்லுங்கம்மா. அம்மா சரி சரி சரி. இருக்கும்மா. வேற யாரு? ஓகே, மற்றவங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 120 ரிப்பீட் பண்றீங்களா? வெறும் ஆஷா மட்டுமா இருக்கிறது? ஓகே, 120. இது நல்ல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க. 120, zwei und 20, zwei und 20, zwei. 3 und 20, 4 und 20. wir சொல்லக்கூடாது, fear. Fear. 5 und 20, 6 und 20, 7 und 20, 8 und 20, 29, அப்புறம் 30. இப்போ அப்படியே நீங்க 31, 32 சொல்லணும்னா இதே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணணும். 31, 32, 33, 34, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 200. ஸோ 1000க்கு 1000, 3000. ஸோ இப்போ 4520 எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. 4520. இதுவே 4521ன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? 500. 21க்கு என்ன சொல்வீங்க? 120. ஆமா, சரிங்களா? ஸோ அப்புறமா 10,000க்கு வந்து 10,000, 74,000, 74. இந்த மாதிரி டபுள் டிஜிட் வந்துச்சுன்னா மாத்தி சொல்லணும். 74க்கு என்ன சொல்வோம்? ஃபர்ஸ்ட் 4 சொல்வோம். ஃபியர் und 70,000. புரிஞ்சுதா? ஃபியர் und 70,000, 300.
ஸோ 500,000 1 lakh எல்லாம் கிடையாது. இதுக்கு வந்து 500,000 100,000 சொல்லணும். அதுக்கப்புறம் 500,000 500,000 1 million 1 milliard. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இது ஃபுல்லாக படிச்சுட்டு வந்துடணும் நாளைக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எதுவும் இல்லைல்ல? ஓகே, இந்த கொஷின்ஸ் அதுக்கப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டு நாளைக்கு நம்பர்ஸ் கற்றுக்கிட்டு வாங்க, சரிங்களா? நம்பர்ஸ் கற்றுட்டு வந்துட்டிங்கன்னா நம்ம நாளைக்கு கிளாஸ் இது பண்ணிக்கலாம்.